அனைவருக்குமான முதல்வர் உடன் இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீ ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட் மதுரை, சாந்தா சில்க்ஸ் அழகின் கம்பீரம் மதுரை, ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம், அனுஜ் ஸ்டைல்ஸ், கிஸ்கால் டிஎம்டி நம்பர் 1 டிஎம்டி கம்பிகள், கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள். உழைப்பது போல் நடித்து விடலாம், ஆனால் உழைத்து கொண்டே இருப்பது அவ்வளவு எளிதல்ல என்று நம் முதலமைச்சரின் உழைப்பின் உன்னதத்தை மேடைகளில் போற்றக்கூடியவர். தேசிய விருது வென்ற நடிகர், கதாசிரியர், இயக்குனர், பாடலாசிரியர் என பன்முகங்கள் கொண்ட திரு தம்பிராமையா அவர்களை முதலமைச்சரின் பிறந்தநாள் வாழ்த்தரங்கத்தில் பேச வருமாறு பேரன்போடு அழைக்கிறோம். களம் கிடைக்கும் இடத்திலெல்லாம் கன்னித்தமிழ் போர் முழக்கம் செய்து இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கபாலி விசாலாட்சி அவர்களே, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு என்று சொல்லக்கூடிய மனதில் பட்டதை பட்டவர்த்தனமாக பேசக்கூடிய ஆற்றல் நிறைந்த, பேட் ஹேபிட்ஸை இல்லாத குட் மேன் இசையமைப்பாளர் அன்பு தம்பி ஜேம்ஸ் வசந்தன் அவர்களே, கலைஞர் அவர்களுடைய வாழ்வை பல பிரிவுகளாக பிரித்தால் ஒரு பகுதி முழுக்க நெஞ்சு நிறைந்து வழிந்து அவருடைய அமைதிக்கு, அவருடைய நீண்ட ஆயுளுக்கு நிச்சயமாக ஒரு காரணம் அவருடைய நரைப்பயிற்சி தோழர் நாகநாதன் ஐயா. அவருடைய அருமை புத்திரன் பிரபாகரன் தென்றல் என்ற அருமையான குழந்தைகளுடைய தகப்பனார். கலைஞருக்கு நானும் ஒரு மருத்துவன் என்று காலரை தூக்கி சொல்லக்கூடிய தகுதி பெற்ற 1000 விளக்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ அன்பு தம்பி எழிலன் அவர்களே, திருமணத்தை தள்ளி வைத்து கிராமங்களிலே பொதுவாக தமிழ் கலாச்சாரம் என்பது ஒரு சராசரி தாயினுடைய ஆசை என்பது மகனினுடைய திருமணம். அதன் மூலமாக மகனை இளம்பிராயத்தில் பார்த்திருப்போம். மகன் மறுபடியும் இளம்பிராயம் எப்பொழுது மகனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது ஒரு சராசரி தாயினுடைய எண்ணம் என்பது திருமணம். அந்த திருமணத்தை தள்ளி வைத்துவிட்டு தமிழர்களினுடைய வாழ்வில் நறுமணம்தான் முக்கியம் என்று அரசு வேலையை, அமைதியை, ஆரோக்கியத்தை அத்தனையும் இந்த பிறவியில் சமர்ப்பணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எதிரிகளும் இவரை விரும்புவார்கள். எவரோரும் ஒரு தனி மனிதன் கண்ணாடி முன்னாலே நின்று திருமா அவர்களை பற்றி திட்ட வேண்டும் நினைத்தால் அவன் மனச்சாட்சி அவனை சாகடித்து விடும். அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் இனத்தினுடைய மேய்ப்பன் இல்லாத மாபெரும் இனத்திற்கு ஒரு மீட்பராக இருக்கக்கூடியவர். எனக்கு ஒன்று என்றால் என் தலைவன் இருக்கிறான் என்று பதட்டத்தை போக்கிய இந்த நூற்றாண்டின் அருபெரும் தலைவன் எனது அருமை சகோதரர் திருமா ஐயா அவர்களே, இந்த நிகழ்வு முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்வாக நான் எடுத்துக்கொள்கிறேன். யாருக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா, சமகாலம் ஒரு கட்சி அடுத்த தளத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் இளைஞரணி என்ற ஒரு கான்செப்ட், அந்த இளைஞரணி கான்செப்டில் பஞ்சபாண்டவர்கள் என்று சொல்வார்கள். அந்த 5வரில் ஸ்டாலின் ஐயாவிற்கு இடத்தில் இருப்பவர் எங்களது அண்ணன் திருச்சி சிவா. சென்ற தலைமுறையினருக்கு தெரியும், இந்த தலைமுறையினருக்கு சொல்லுகிறேன். நாவலர் நெடுஞ்செழியன் போன்ற கோஷ்டி சேர்க்காத ஒரு அற்புதமான தலைவன் என்றால் இந்த நூற்றாண்டில் தான் ஏற்றுக்கொண்ட தலைமை, தத்துவம், கோட்பாடு, இதற்கு மட்டும்தான் நான் அடிபணிவேன் என்ற மனிதரில் புனிதராக, காசுகளுக்கெல்லாம் ஆசைப்படாத ஒரு அற்புதமான அவர் நாடாளுமன்றத்துக்கு செல்ல பொழுது புதுக்கோட்டையிலிருந்து தான் நாடாளுமன்ற உறுப்பினராக சென்றார். இப்பொழுது ராஜ்யசபா உறுப்பினராக நிச்சயமாக வெகு விரைவில், நிச்சயமாக நான் சொல்வேன் வெகு விரைவில், ஏனென்றால் ஒரு வைகோ இல்லை இப்பொழுது நாடாளுமன்றத்தில். அத்தனை நாஞ்சில் மனோகரன், பேரறிஞர் அண்ணா, இத்தனையும் கலந்த ஒரு கலவையாக இருப்பவர் திருச்சி சிவா அவர்கள். அவரை பாதுகாப்பாக பார்த்து கொண்டால் போதும், தன் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை கூட அவர் தள்ளி பிடித்து விடுவார். தன் இனம், தன் தலைவன், தனது கோட்பாடு, அதற்காகவே திரைமறைவில் நான் வேலை செய்கிறேன், என் முதலாளி பார்க்கணும், நான் வேலை செய்கிறேன், என் தலைவன் பார்க்கணும், அப்படியல்ல, செல்லும் இடமெல்லாம் திராவிடத்தின் தத்துவங்களை அடுத்த தலைமுறைக்கு, கல்லூரிகளுக்கு எங்கே கூட்டம் கொடுக்கிறதோ 5 இருந்தாலும் அங்கே சென்று பேசுவார். இதை நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ எனது அருமை அண்ணன் மலைக்கோட்டையினுடைய புனிதர் திருச்சி சிவானன் அவர்களுக்கும்,
எனது மண்ணின் மைந்தவர் கவிஞர் காசி முத்துமாணிக்கம் ஐயா அவர்களுக்கும், திருப்போரூரின் நிரந்தர எம்எல்ஏயாக இருக்கக்கூடிய எங்கள் அண்ணனுடைய ஆசை பெற்ற அன்பு தம்பி பாலாஜி அவர்களுக்கும், ஐயா பெருமை மிகுந்த மனிதனுடைய புதல்வர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும், இன்னும் முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய நல்லவர்களுக்கும், இந்த நிகழ்வை நாளையோ நாளை மறுதினமோ வீட்டிலே தொலைக்காட்சி பெட்டியிலே பார்க்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும், இங்கே திரண்டு நிரம்பி இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கும் எனது முதல் வணக்கம். நான் குரல் கொஞ்சம் உடைஞ்சி போச்சு, தப்பாக நினச்சிக்க வேண்டாம். என் மகன் ஒரு படம் இயக்கிட்டு இருக்கான். அன்பு தம்பி திருமாவேளவன், சொர்ணமையா, நாகரத்னம், துரைப்பாண்டி இவருடைய பேச்சை என்னால் தட்ட முடியாது. அழைத்தேன், ஓடி வந்தேன். என் மகத்தான அருமையான திருமா ஐயா அவர்கள் அருகில் அமரக்கூடிய இந்த நாள் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதமான நாள். இது மனம் நிறைந்து என் தம்பி ஜேம்ஸ் வசந்தன் பேசுவதைப் போலத்தான் நானும் ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஃபேன் தான். இளம் பிராயத்திலிருந்து ஏன் கவிஞர் காசி முத்துமாணிக்கம் ஐயா இல்லையா? எல்லாரும் தான். ஆமாம், அது 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 அந்தந்த பருவங்கள். அதற்காக பழசை மறந்துட்டு பேச முடியாதுல்ல. நான் ஒரு பொதுத்தளத்தில், ஒரு கிராமத்தில், ஒரு டீ கடையில், ஒரு குளத்திலே நல்ல தண்ணி மோக்கச் சென்ற ஒரு பெண்கள் பார்வையில், ஒரு வீட்டில் குடும்பிப்பிடி சண்டை போடக்கூடிய ஒரு பெண்கள் மத்தியில், ஒரு அண்ணன் தம்பியாக சராசரி விரிந்து பறந்து கிடக்கக்கூடிய இடத்தில் இந்த முதலமைச்சரை பற்றி என்ன பேசிக்கொள்கிறார்கள், இதுதான். ஸோ நான் எங்கள் ஊரை விட்டு நான் கிளம்பி போகிற பொழுது போயிட்டேன். ஊரை விட்டு பிரிகிறேன். பிரிஞ்ச உடனே எங்கள் அம்மா நினைவு, என் 3 தம்பி, என் தங்கையுடைய நினைவெல்லாம் வரல. எங்கள் அம்மா பற்றி ஐயோ ஊருக்கே திரும்பி போயிடலாம், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதி ராராபுரம் கிராமத்துக்கு திரும்பி போயிடலான்னு பதட்டத்தில் அழுகிறேன். என்னன்னா எப்போ பார்த்தாலும் அம்மாவை நினச்சி அழுதுகிட்டே இருக்கமே அப்படின்ற பொழுது அப்போ ஒரு ஐடியா. எங்கள் அம்மாவோட நான் இருந்த காலத்தில் எங்கள் அம்மா என்னை மனங்கூட வகையில் எப்பாவது நடந்துச்சா, என்னை திட்டுச்சா, அதை நினச்சி பார்ப்போம். அதை நினச்சி பார்த்து இப்போ அது மேலே வரக்கூடிய அதீதமான பாசத்தை குறைச்சி அந்த பிரிவை அணிவோன்னு பார்த்தா நிகழ்வு ஒன்றுமே ஓடலை. காரணம், எங்கள் அம்மா ஒரு நாளும் நான் சங்கடப்படக்கூடிய அளவில் நடந்துக்கலை. அதை போலத்தான் மார்ச் 1ஆம் தேதி 1 என்றால் சூரியன், சூரியன் என்றால் 1, 1 என்றால் இப்போ முதல்ல நினச்சி பார்த்தேன். முதல்ல இவற்றை என்ன குறை இருக்குது யோசிச்சு பார்த்தேன். முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றைய தினம் புரட்சி நடிகர் என்ற பட்டம் யார் கொடுத்தா? புரட்சி என்ற வார்த்தையை இந்த தமிழ்நாட்டுக்கு அர்ப்பணம் செய்தவர் கலைஞர் அவர்கள். அந்த புரட்சி நடிகர் தான் 1972 கே.ஏ. கிருஷ்ணசாமி அவர்கள் மூலமாக புரட்சி தலைவராக மாறுகிறது. ஆக புரட்சி தான். புரட்சியிலிருந்து ஆரம்பித்து புரட்சி நடிகர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர், புரட்சி தளபதி, புரட்சிக்கு வித்திட்டவர் யார்? அவர் வச்ச பேர் தான் புரட்சி தலைவர். ஆக கலைஞர் அவர்களால் பெயர் சூட்டப்பட்டது, நின்று நிலைத்து வென்று காட்டியது. இசைஞானி. எத்தனை படங்களுக்கு அவர் போட்டிருந்தாலும் இசைஞானி என்று தான் அழைக்கிறார். அவர் பச்சை வேறு நினைச்சிருச்சு. கலைஞானி கமலஹாசன் கலைக்காக தன்னை அர்ப்பணி செய்து விட்டார். கலைஞானி. கவி பேரரசு கவியரசு கண்ணதாசன் இருக்கிற பொழுது கவி பேரரசு வைத்து விட்டாரே கலைஞர். அந்த கவி பேரரசு பட்டம் வைத்ததற்காகவே இன்னும் தேடல் அதிகமானது வைரமுத்து அவர்களுக்கு. இந்த கவி பேரரசுடைய பெயர் கேட்டார்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த பேர் வெளிப்பட்டு விட்டது. இத்தனை பேருக்கு பட்டம் வச்சா நிச்ச. இன்றைய முதல்வருக்கு என்னையா பட்டம் வச்சாரு, ஏன் வைக்கல பார்த்தா? ஸ்டாலின்றதே ஒரு பட்டம் தானே. ஸ்டாலின் அப்படின்றதே பட்டம் தான். ஒரு வெளிநாட்டு தலைவருடைய பெயரை வைத்து இந்த உள்நாட்டினுடைய பரபரப்பான ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார். இன்றைய தினம் இந்திய நாட்டில் ஸ்டாலின் என்ற ஒரு பெயரை தவிர்த்து விட்டு அரசியல் இல்லை. 40 எம்பிக்களை தனது தந்தையாலும் முடியாத ஒரு சாதனை. ஓஹோ சரி, அந்த சைடு பாஸ், சரி விடியா, குடும்ப சைடு வருவோம்யா. ஒரு மகனாக சரியாக நடந்திருக்கிறாரா? இன்றைய தினம் தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் யார் ரோல் மாடல்? யாரை நான் பின்பற்றுவது? எல்லோரும் திருமா ஐயா அவர் போல பிரம்மச்சரியாக இருந்து விட முடியுமா? முடியாது. அப்ப மகனாக வென்றுகிட்டு இருக்காரா? எஸ். கலைஞர் அவர்களுடைய காலம் நிறைவு அடையும் வரை ஒரு மகனாக, அவர் சின்ன சங்கடத்துக்கு கூட ஆட்படுத்தாத ஒரு மனிதனாக மகனாக வாழ்ந்திருக்கார். எப்படி? முதல் சட்டமன்ற உறுப்பினராக ஸ்டாலின் ஐயா வந்த பொழுது பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்கள் எல்லாம் தம்பிக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாமே என்று கேட்டிருக்கிறார். கலைஞர் கொடுக்கவில்லை, இவரும் கேட்கவில்லை. நிச்சயமாக வீட்டுக்குள் சுகமான விவாதம் போயிருக்குமே. இன்னைக்கு 25, 26 வயசுல எல்லாம் பீகார் போன்ற மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளிலே அமைச்சராக்கி விடுகிறார்களே. இவ்வளவு காலம் போராடி முதல் சட்டமன்றத்திலாம் தோற்று சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிற பொழுது கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா? கொடுக்கவில்லை. அன்றைய தினம் ஆக்டிவாக இருந்தால் தயாளம்மா சொல்லியிருக்கலாம்ல, கேட்கல.
அப்போ விவாதம் நடந்திருக்கும்ல. தந்தை பேச்சு கேட்டாரா? கேட்டார். அமைதியாக இருந்தார். காலம் வரை காத்திருப்பார். அவர் மட்டும் இந்த இயக்கத்தில் சேராமல் இருந்தால் கல்யாணம் பண்ண புதுசில் நெருக்கடி நிலை பிரகடனத்தின் போது சிறைக்கு செல்லாமலே இருந்திருக்கலாம். ஆக மகனாக சிறைக்கு சென்றார். மகனாக தந்தை எப்பொழுது நினைக்கிறாரோ அதுவரை காத்திருந்தார். அதற்கப்புறம் மேயர் ஆனார், உள்ளாட்சித்துறை அமைச்சராகிறார், டெபுட்டி மினிஸ்டர் ஆகிறார், பொருளாளர் ஆகிறார், முதலமைச்சர். ஸோ இது ஒரு பரிமாணம். டப்புலாம் கொடுத்துடல, அவ்வளவு சுலபம் கிடையாது. கலைஞருக்கு வாழ்க்கையில் இழப்பதற்கு எதுவுமே இல்லை. அவர் எது வச்சாலும் சாதனை தான். ஆனால் இவருக்கு பெரிய பொறுப்பு சாமி. யோ, எத்த பெரிய தலைவனுக்கு மகனாக பிறந்து விட்டு அவர் கட்டி வைத்த கோட்டை உடைந்து சிதறுவதற்கு காரணமாக போய்விட்டாயே என்று நாடு, இந்த மக்கள் பேச மாட்டார்களா? கண்ணு முன்னால் எத்தனை சாம்ராஜ்யம் உடைந்தது. எவ்வளவு பொறுப்பு, எவ்வளவு பொறுப்பு. வந்து உட்கார்ந்தார். நான் ஒரு ஆன்மீகவாதி தான். ஜோதிடங்கள் என்ன சொன்னது? சரி, மகனாக ஜெயிச்சிட்டார், ஓகே. கணவனாக பார்த்தேன். இந்த ஆன்மீகவாதிகள் ஜோதிடர்கள் எல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சராக வருவதற்கு கட்டமில்லை என்று திட்டமிட்டு பரப்பப்பட்ட வதந்தியை ஒட்டி நுழைக்கி முதலமைச்சராக வந்து அமர்கிற பொழுது அப்படியே ஓரத்தில் உட்காந்து அப்படியே கண்ணில் ஓரத்தில் அந்த துர்க்கை அம்மையார் கண்ணீர் பிடிக்கும் பொழுது, நான் குடும்பத்தை அடிட்டு சார், இப்படி தாயா இருக்கணும். ஆஹா, அதனுடைய பின்னணியில் தனது கணவனுக்கு இவ்வளவு கொடுமைகள் நிகழ்த்தப்பட்ட பொழுது எல்லாத்தையும் தாங்கி அந்த சகிப்புத்தன்மை தான் அந்த முதலமைச்சர் ஆசனத்தில் உட்காருகிற பொழுது துர்க்கை அம்மையார் அமர்ந்து கண்களில் ஓரம் திவளையாக ரெண்டு விழுந்தது. இதை அடுத்த தலைமுறைக்கு கல்லூரிகளுக்கெல்லாம் பேசுகிற பொழுது, யாரை சார் நாங்கள் பின்பற்றுவது தெரியவில்லையே சார் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, கண்ணை மூடிட்டு ஸ்டாலின் சார் பின்பற்றுங்கப்பா. மகனாக வெற்றி பெற்றவர், கணவனாக வெற்றி பெற்றவர், தந்தையாக வெற்றி பெற்றவர், மாமனாக வெற்றி பெற்றவர். தனது குழந்தைகளுக்கு வேறு ஒரு குடும்பத்தில் வந்தது. அந்த மருமையனும் ஒத்துருக்காரு பாருங்க. எஸ், என் மனைவியோட தாத்தா என் குழந்தைகளுக்கு பேர் வைக்கட்டும்னு. ஸோ அதற்கப்புறம் தாத்தா, எஸ், தாத்தாவாகவும் வெற்றி பெற்றவர். அதையெல்லாம் தோண்டு தலைவனாக எங்கே வெற்றி பெற்றார் அப்படி பார்த்தேன். சரி வாயா, அதெல்லாம் விட்டு பர்சனல் மேட்ரு. தகுதி கொண்ட ஒரு மனிதர், சரி, இப்படி ஒரு மனிதன் கிடைக்காது, ரைட். அப்போ தலைவனாக என்ன? தலைவனாகி முதலமைச்சர் ஆன உடனே அவர் உதித்த கருத்துக்கள், எனக்கு ஓட்டு போடாதவர்களும் ஏன் ஓட்டு போடவில்லை என்று ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு எனது ஆட்சி இருக்குன்னாரு. அது எப்படி செயல்படுத்தி காட்டுவது? ரங்கராஜ் பாண்டே அருமை தம்பி மிகப்பெரிய அறிவாற்றல் கொண்டவன் தான். திருமாயா பண்றவர்களும் திருச்சி சிவானெல்லாம் ஒத்துப்பாங்க. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடுவாரா? இல்லை, ஓட்ட நினைக்கல. அவருடைய தந்தையார் மறைவு வந்து போய் நிற்கிறார், முதலமைச்சர் போய் நிற்கிறார். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் சீமான் அவருடைய தந்தையாக இருக்கிறார். பார்த்தீங்கன்னா, என்ன சீமான், என்ன பிரச்சனை? கவலைப்படாத, பார்த்துக்கலாம். யாராவது ஒருவர் தன்னை விட உயர்ந்த நிலையில் இருப்பவர் எனக்கு துக்கத்தை ஷேர் பண்ண மாட்டாங்களா? ஒரு இதயம் தவிக்கிற பொழுது அதை மாற்றுக் கட்சி என்னை நேற்று வரை ஏகடியம் செய்தவர்கள் என்றெல்லாம் பார்க்காமல் அங்கே பார்த்தேன் சகிப்புத்தன்மை. இதுதான் தலைமை பண்பு. ஹெச் ராஜா ஆஸ்பத்திரி போகிறாரே சார், என்ன சார் இது? இது சாதாரண இதைத்தான் நான் சினிமாவில் நகைச்சுவை பகுதிகளை கையாளுகிறவன். ஒரு மனிதன் கிரிட்டிக் பண்ண முடியாத அளவுக்கு ஒருவன் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். என்னை கிண்டல் செய்வதற்கான காட்சிகள் கிடைக்கவில்லை என்றால் கண்ணாடி முன்னால் என்னையும் நான் கிண்டல் பண்ணிக்கிறேன். அப்பேற்பட்ட சில பேர் தான் என்னால் கிரிட்டிக் பண்ணவே முடியாது. எந்த ஆங்களையும் அவர் கிரிட்டிக் பண்ண முடியாது. அப்போ நிற்கிறாரு. சரி, இந்த சட்டமன்ற கூட்டத்துடன் நிறைவு. எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு சேர்த்து நன்றி சொல்கிறாரு. ஆத்தாடி, எது முடியாது. இதுதான் எதிரிகளும் பாராட்டக்கூடிய வகையில். அதை தாண்டி ஆவடிநாசர் எங்கள் சிவகங்கை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த பிழைப்புக்காக சென்னையில் வந்தவர், திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக அரும்பாடுபட்டவர், அதன் மூலமாக வெற்றி பெற்று அமைச்சராக ஆகியவர். பிளான்லாம் கிடையாது, திட்டம்லாம், ஒரு எமோஷனில் ஏதோ காலில் தூக்கி போட்டார். அது மீடியா ஊதி பெருசாச்சு. அடுத்த நிமிடம் ஒரு தாய் என்ன செய்வாள்? அடுத்த நிமிடம் வாத்தியார் மாதிரி தள்ளி வைத்தார். சில காலங்கள் பொறுக்க வைத்து தாய் போல அரவணைத்தார். என்னங்க? ஸோ இதுதான். ஸோ எந்த நிலையிலும் குறை சொல்ல முடியாத அளவு தனிப்பட்ட ஒரு குடிமகனாகவும் தலைவனாகவும் ஒரு சேர பயணிக்கக்கூடிய இன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டருடைய அருமை புதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உத்வேகத்தோடும் உற்சாகத்தோடும் என்றும் சுகமாக இருக்க எல்லாம் பிள்ளை என் தாய் தந்தை இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒரு விஷயம் நான் சமீபத்தில் திருமா ஐயாருக்காக சொல்கிறேன். நான் ஒவ்வொரு படத்தில் நடிக்க போகிறவழி தான் பார்ப்பேன். இப்போ சமீபத்தில் ஜிடி நாயுடு
ஜி துரைசாமி நாயுடு அவர் படம் தான் நான் நடிக்கிறேன். அவர் படத்தில் மாதவன் அவர்கள் ஜிடி நாயுடுவோட பயோபிக் படம்னு சொல்லுவாங்க. ஜிடி நாயுடுவோட கதாபாத்திரத்தை அவர் பண்ணுறார். அவருடைய தாய்மாமா ரோல் பெரிய ரோல். அதை துரைசாமி நாயுடுவோட ஜிடி நாயுடுவோட தாய்மாமா. அப்போ அந்த துறை நடிக்கிற பொழுது எனக்கு ஒரு கர்வம் வந்தது. டே துரை ஜிடி நாயுடுவை தாய்மாமா துரைன்னு கூப்பிடக்கூடிய அந்த உணர்வு. துரைன்னு கூப்பிட்றேன். அப்போ எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ இது சினிமா தானே இது கொடுத்தது. இதை மாதிரியான ஒரு உணர்வை நான் எங்கேயும் நான் அனுபவிச்சிருக்கிறேனே அப்படின்ற பொழுது 2009 பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா என்ற ஒரு நிகழ்வு நடந்த பொழுது அங்கே காலம் சென்ற வேலு பிரபாகரன் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வேஷம் போட்டிருந்தார்கள். நாசர் அவர்கள் பெரியார் வேஷம் போட்டிருந்தாங்க. நாம் தமிழ் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எழுதிய கதை, ஆமாம், சீர்திருத்த திருமணத்தினுடைய கான்செப்ட் அது. அதில் நான் பேரறிஞர் அண்ணா வேஷம் போட்டு கலைஞர் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினியெல்லாம் உட்காந்துருக்கிற பொழுது தம்பி கருணாநிதி அப்படின்னு கலைஞர் உட்கார வச்சுட்டு அன்றைக்கி நைட்லாம் தூங்கலை. எங்கள் அப்பா அதுக்கு முன்னால் செத்து விட்டார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் தான். ஆமாம், அவர் அன்பில் தர்மலிங்கம் ஐயா, பெரிய கருப்பனவர்கள், பெரிய நண்பர்களுக்கெல்லாம் இதுதான் எதிரிகளும் பாராட்டக்கூடிய வகையில். ஸோ எந்த நிலையிலும் குறை சொல்ல முடியாத அளவு தனிப்பட்ட ஒரு குடிமகனாகவும் தலைவனாகவும் ஒரு சேர பயணிக்கக்கூடிய இன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டருடைய அருமை புதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உத்வேகத்தோடும் உற்சாகத்தோடும் என்றும் என்றும் சுகமாக இருக்க எல்லாம் வல்ல என் தாய் தந்தை இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.